நான் உங்கள் சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தஹி தடுக்க, அதாவது ஒரு தயிரை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். தயிர் வந்து என்னென்னா ஒரு 2 கப் 1 கப் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னா தாளிக்கிறத தான் தடுக்கான்னு சொல்லுவோம். இது கூட பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இதை வந்து நல்லா வதக்கிட்டு இந்த தயிரை வந்து ஆட் பண்ணோன்னே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆகுனா பிரித்து போன மாதிரி ஆயிரும். அப்போ என்ன டோட்டலி வந்து அந்த டேஸ்ட்டே மாறிடும். அதை நீங்கள் வந்து யூஸே பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். இப்போ வந்து எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது சிம்பிள் மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு. இது வந்து என்னென்னா லஞ்ச் ரெசிபிக்கு நம்ம கொடுத்து வரதுக்கு ரொம்ப கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா நம்மளே வீட்டில் வந்து உர போட்டு செஞ்ச தயிரில் எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா தேவையான அளவு எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 3 பேர் இருக்கிறோன்னா 4 கரண்டி நம்ம கெட்டி தயிர் விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னாலும் ஜாஸ்தி விட்டுக்கலாம். நம்ம ஒரு 4 கரண்டி தயிர் விட்டுருக்குறோம். தயிர் விட்டதுக்கு அப்புறம் என்னன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம தயிர் விட்டுக்கலாம். இப்போ என்னன்னா லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் இருந்துச்சுனாலும் நீங்கள் விஸ்க்லேயே இது பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்குதோ செக் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் நிறையா வெரைட்டிஸ் இந்த மாதிரி கிடைக்குது. அதனால் நீங்கள் எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது என்னன்னா நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியிட்டோம். இது கூட நம்ம சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு மட்டும் போட்டுக்கலாம். இது கூட 2 பல் பூண்டு மட்டும்தான் இதை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்படியே தாளிச்சு விடுங்க. இந்த பச்சை மிளகாய் பூண்டினோட காரம் வந்து என்னென்னா அந்த அப்படியே எண்ணெயில் வந்து இறங்கிடும். அப்போ தான் வந்து இந்த மோர் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இது வந்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் 30 செகண்ட்ஸ் நல்லா வதங்கிட்டு இது கூட மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டிங்கன்னா அந்த மோர் குழம்புக்கான கலர் கிடைக்கும். இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். இன்னும் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது கூட நீங்கள் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம், நீர் பூசணி சேர்த்துக்கலாம், இது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இப்போ இதனோட சூடே போதும். இப்போ நம்ம தயிர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காய் தேவைன்னா நீங்கள் வந்து நீர் பூசணியும் வெண்டைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளெயினாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால பிளெயினாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மோர் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்கிறது. மோர் குழம்புலேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுவையான மோர் குழம்பு ரெடி. தஹி தடுக்கா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து என்ன லஞ்சு கொடுத்து வர்றதுக்கு ரொம்ப நல்ல ரெசிபி. அதே மாதிரி சம்மருக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து என்ன அடிக்கடி சாப்பிடணும்னு தோணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.